நீங்க யாரு? நீங்க எப்படிப்பட்டவங்க? அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா நீங்க என்னங்க சொல்லுவீங்க? நான் எப்படிப்பட்டவளா? அ என் நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நெறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நான் வளர்ந்த அந்த என்விரான்மெண்ட்லேருந்து நெறைய விஷயத்த கத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நானு. நான் படிச்ச ஸ்கூல்லேருந்து சில வேல்யூஸ் கத்துட்டு இருந்திருக்கலாம். நான் படிச்ச காலேஜ்லேருந்து சில வேல்யூஸ் கத்துட்டு இருந்திருக்கலாம். நான் பார்க்குற மக்கள், நான் பழகுற மக்கள்ட்ட இருந்து சில விஷயம் கத்துட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் தானங்க சொல்லுவீங்க. ஏன் நானுமே அதெல்லாம் தான் சொல்லுவேன். ஆனா, இது தவிர சில விஷயங்கள் நம்மள வந்து மெருகேத்திருக்கு. நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி குடுத்துருக்கு. அது என்ன அப்டின்னா, நம்ப தேவையில்லாம பட்ட அசிங்கங்கள், நம்ம தேவையே இல்லாம, காரணமே இல்லாம பட்ட அவமானங்கள், நம்ம நெறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்போம். நம்மள நெறைய பேர் ஏமாத்தியிருப்பாங்க. அவங்க நமக்கு சில பாடங்கள கத்துக் குடுத்துருப்பாங்க. எவ்ளோ பெரிய ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு கத்து தராத பாடத்த, பெரிய பெரிய யுனிவர்சிட்டிலலாம் கத்து தராத பாடத்த, ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் உங்கள ஏமாத்திட்டாங்கன்னா, நீங்க ஒரு பாடம் கத்துப்பீங்க தெரியுமா? அதுக்கு வந்து வேல்யூவே இல்லங்க. அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். என்னடா இவன் இப்படி ஏமாத்திட்டானே! இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு. அவங்க நமக்கு கத்துக் கொடுத்த பாடத்துக்கு விலையே நம்ம குடுக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து அடி வாங்கியிருக்கோம், அடிபட்டுருக்கோம். ஸோ, திரும்ப நம்ம அந்த தப்ப எப்பயுமே பண்ண மாட்டோம். ஏன்னா, நம்ம வாங்கின அடி அப்படிங்க. ஒரு வாட்டி வேணா அவங்க நம்மள ஏமாத்தியிருக்கலாம். ஆனா, அவங்க ஒரு வாட்டி ஏமாத்துனனால தான் அடுத்தடுத்து நம்ம ஏமாறாம இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ, அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஸோ, என்னதான் நம்ம என்விரான்மெண்ட்டு, பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சுத்தி உள்ள எல்லார்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கத்துக்கிட்டாலும், நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட தோல்விகள் கத்துக் கொடுத்த பாடம் வந்து ஏராளம். அதுதான் நம்மள ஒரு மெச்சூர்ட் பெர்சனா, நம்மள ஒரு பக்குவம் வாய்ந்த மனிதனா மாத்தியிருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்னோட கருத்து உங்களுக்கும் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல, என்னப்பா நீ சொல்ற, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலனாலும், அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.